கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை பரவினார் கருணை மாறனை மற்றவரையா மாணிக்கமலை மதிப்பவர் மரமணி விளக்கை சிற்றவர் புறங்கள் சிற்றவும் சிவனை திருவிழி மலரை வீட்டிருந்த கொட்டவனும் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவனும் மதியதில்லை தன்னுள் ஆலைக்கும் வந்தனர் வாழ்கின்ற சித்தம் பலமே இடமாக பல்கிரட்டம் பயிலவல்லாருக்கே பல்லாண்டு கூறுமே நம்முடைய இயற்கை தன்மைக்கு ஏற்ப பல விடயங்களை வகுத்திருக்கிறார்கள். அவற்றை விலகிக் கொள்ளாத காரணத்தாலே தான் நாம் பல்வேறு வகையான துன்பங்களை துயரங்களை எதிர்நோக்குகிறோம். எனவே துன்பத்திலிருந்து நாம் விடுபட வேண்டுமாக இருந்தால் எம்முடைய மூதாதையருக்கு காட்டி தந்தபடி இந்த கால வரையை உட்பட்டு நாம் எந்த காலங்களில் எந்த கடமைகளை செய்ய வேண்டுமோ அந்தந்த கடமைகளை அந்த காலங்களில் செய்தால் என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும், நோய் நொடியின்றி வாழலாம், மனிதனை நாம் நிலவரம் வாழலாம். அந்த வகையில் இது ஆடி மாதத்துடைய முதல் வழி நாளாக இன்றைய நாளிலே இந்த பாரத நிகழ்வு நடவதற்கு மிகப்பெருமாளுக்கு திருவள்ளுவர் பாடித்திருக்கிறது. இன்றைய நாள் நமக்குரியாக்க மகாபாரத தொடர் நிகழ்வு நடைபெற்று வந்தது. திரு ராசிவர்கள் அந்த நிகழ்வு நடத்தி கொண்டு வந்தார்கள். இன்று அவர் இங்கே தவிர்க்க முடியாத காரணத்தினாலே விரையில்லாத பொழுதும் அந்த முருகப்பெருமானின் திருவிழாவை தமிழின் முருகன் என்ற தலைப்பிலே தொல்லியல் திணைக்களத்துடைய அவைத்துவத்தை திரு கைதவாசர்கள் உரையாற்றுவதற்கு முருகப்பெருமானின் திருவுள் பாடித்திருக்கின்றது. அந்த திருவிழா நினைந்து வியந்து அவர் உரையாற்ற கேட்கின்றோம். எனவே அந்த இழப்பீட்டாளர் இந்த சமூக நலவகையை சமயம் பண்ணி ஆற்றுகின்றவர். இன்றைய நாள் அதற்கு இந்த முருகப்பெருமான சன்னிதியிலே அந்த முருகப்பெருமானுடைய பெருமை சிந்திக்க வாய்ப்பு முருகப்பெருமான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சந்திரகை பெருமானுடைய பாதாளங்களை நலவந்தி முருகப்பெருமானுடைய திருவரை இது ஆச்சரியத்தின் வழியாக வழிபடுத்திக் கொண்டிருக்கின்ற மேனைக்கும் மதிப்புக்கும் உரிய கலாச்சார மோகனதாசாருடைய பாதங்களை பணிந்து இதெல்லாம் உரையாற்றிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய திரு கைதவாசார்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற குருனுடைய அடியவர்களே, அழகிய பாதங்களை பணிந்து வழங்குவது பெருமகளே. முருகப்பெருமானுடைய சந்நிதியிலே அவன் அருளாரை அவன்தால் வணங்குகின்ற மணிவாசக பெருமான் குறிப்பிட்டதை போன்று அவன் அருள் பெற்றே நாம் இந்த மண்ணிலே அவனை வழிபட முடியும். தமிழ் கூறுகின்ற நலுலகிலே வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற முருகப்பெருமான், வயதாரை வாழ்கின்ற முருகப்பெருமான் இந்த சந்திரி பதிலே அமர்ந்து அன்னதான கந்தனாக இருந்து அருள் பாலிக்கின்ற அதே வகையிலே மக்களுடைய திருவிழாவற்றை உணர்த்தெறிந்து மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் என்பதை வழிபாட்டுகின்ற நாடக பெருமானாக அமர்ந்திருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருவுள் பெற்றிருக்கின்ற நாம் எல்லோரும் இந்த ஆடி மாதம் என்பது நம்முடைய தேர்தலை பொறுத்தவரையிலே சட்சிநாயகம் அதாவது இரவு ஆரம்பிக்கின்ற காலம். தை மாதம் தொடக்கம் ஆடி மாதம் வரை நாம் இந்த 6 மாதங்கள் எங்களுக்கு 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு பகல் நேரமாக இருக்கும். ஆடி மாதம் தொடக்கம் மார்கழி மாதம் வரை என்ற காலப்பகுதி தேவர்களுக்கு இரவு காலம். எப்படி ஒரு வேடம் தேவர்களுக்கு ஒரு நாள். எனவே நாம் ஒரு வேடமாக கருது தேவர்களுக்கு ஒரு நாளாக வந்திருக்கிறது. அவை காலம் ஓரளவு பொருந்தியது என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வகையில் இரவு இப்பொழுது ஆரம்பிக்கிற வரை, இந்த இரவு ஆரம்பிக்கிற வரையிலே நாங்கள் இந்த ஆடி மாதத்திலே
செவ்வாய் என்றெல்லாம் அம்பிகையை வழிபடுகின்ற முறைமை வளர்ந்திருக்கிறது. எங்களையெல்லாம் பாதித்துக் கொண்டிருக்கின்ற அம்பிகையை நாங்கள் வழிபட்டால் நாம் கொள்கின்ற உறக்கம், நாம் செய்கின்ற செயலெல்லாம் நல்லபடியாக அமைந்திருக்கும். எனவே இந்த ஆடி மாதத்துடைய முதல் வழியாக இன்றைய நாளில் நாங்கள் எல்லோரும் நம்முடைய மனதை அமைதியாக வைத்துக் கொண்டால் நாம் கொள்ளுகின்ற, நாம் செய்கின்ற செயலெல்லாம் அமைதியாகவும் சிறப்பாகவும் ஒழுங்காகவும் நடக்கும். கனவிலே வந்து சொன்னார், வேலை செய்பவர்களுக்கு கூலியாக தண்ணீர் இலையிலே சிறிது விபூதியை வைத்து கொடுத்து விடு. ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த விபூதியை அவர்கள் அருகிலே இருக்கின்ற தூண்டுகை விநாயகர் ஆலயத்துக்கு அப்பால் சென்றுதான் அதை பிரித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது அங்கே திருப்பணி வேலைகளுக்காக வருகின்றார்கள். சில பேர் 5 மணியோடு செல்வார்கள், சில பேர் 6 மணியோடு செல்வார்கள், சில பேர் 7 மணியோடு செல்வார்கள். சில பேர் நல்ல முழுமையாக மனநிறைவோடு வேலை செய்தார்கள். சில பேர் ஒருவரும் காணவில்லை தானே என்று அரைகுறையாக வேலை செய்தார்கள். வேலை முடித்து செல்பவர்களுக்கு பன்னீர் இலையிலே விபூதி வைத்து கொடுக்கப்பட்டது. தூண்டிகை விநாயகர் அங்கே இருக்கின்றார். அவர் தூண்டிக் கொண்டிருப்பார், தம்பியை போய் பார்த்துட்டு போ, தம்பியை போய் பார்த்துட்டு போ, தம்பியை போய் பார்த்துட்டு. அதனாலே அவருக்கு தூண்டிகை விநாயகர் என்கின்ற பெயர் இருக்கின்றது. தண்ணீரிலை விபூதியோடு அவர்கள் செல்லுகின்றார்கள். தூண்டிகை விநாயகர் ஆலயத்துக்கு அங்காலே சென்று தண்ணீரிலையை பிரித்து பார்க்கின்ற பொழுது நிறைந்த வேலை செய்தவர்களுக்கு தங்க காசுகள் அந்த தண்ணீரிலையில் இருந்தது. ஒருவரும் காணவில்லை தானே, சும்மா இருந்து விட்டு போவோம் என்றவர்களுக்கு பிரித்து பார்த்தால் விபூதி தான் இருந்தது. பாருங்கள், முருகப்பெருமானுடைய சேலை. ஆகவே நான் முருகப்பெருமானை முதலிலே சொல்லி இருக்கின்றோம், காவடியாலும் வழிபாடு செய்யலாம், பாவடியாலும் வழிபாடு செய்யலாம் என்று. முருகப்பெருமானை உள்ள முருகில் பாடி பரவி வழிபாடு செய்பவர்களுக்கு அருள் புரிவார். காவடி எடுத்து ஆடி வந்து வழிபாடு செய்பவர்களுக்கும் அருள் புரிவார். இப்படி இருக்கின்ற வேளையிலேதான் எத்தனையோ அடியவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்த பெரும் சிறப்புகளை நாங்கள் காணுகின்றோம். முருகன் பெருமையா, முருகன் ராமம் பெருமையா என்று கூட நம்மவர்கள் கேட்பார்கள். இன்றைய காலத்திலே இறைவன் இருக்கின்றாரா, அவர் எங்கிருக்கின்றார் என்று கூட கேட்பார்கள். ஆகவேதான் ஒரு அடியவர் கேட்டார், கடவுள் இருக்கிற இடத்தை காட்டு, நான் உனக்கு ஒரு மாம்பழம் தருகின்றேன். இந்த மாம்பழ கதையோட தொடர்புடையவர் தானே முருகப்பெருமான். கடவுள் இருக்கிற இடத்தை காட்டி நான் உனக்கு ஒரு மாம்பழம் தருகின்றேன் என்று சொல்ல, அதற்கு அவர் சொல்லுகின்றார், கடவுள் இல்லாத இடத்தை காட்டி நான் உனக்கு 2 மாம்பழங்கள் தருகின்றேன். ஆகவே எல்லா இடங்களிலுமே முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார், திருவருளை எல்லாம் வாரி வழங்குகின்றார். அதனாலேதான் நாங்கள் தூய தமிழினாலே எம்பெருமான் முருகப்பெருமானை பாடி பரவி வழிபாடு செய்வோமாக இருந்தால், அருணகிரிநாதர் கூட இந்த உலகிலே வாழ முடியாது என்று தன்னுடைய உயிரை மாய்ந்து கொள்வதற்காக முன்வினை பயன் எதிர்வினை பயன் என்று 2ம் தொடர்படுகின்றன. முன்வினை பயன் தற்கொலைக்கு தூண்டுகின்றது, எதிர்கால நல்வினை பயன் கோவில் கோபுரத்தை நாட வைக்கின்றது. அந்த வேளையிலேதான் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கின்றது. ஆக நிறைவாக ஒரு விடயத்தை கூறிவிட்டு நிறைவுக்கு வருகின்றோம். சிறுவயதிலே நாங்கள் தவறு விடுகின்றோம். சிறுவயதிலே எழுவதை அழிவப்பரினாலே அழிக்கின்றோம். சற்று வளர்ந்த பின்பு பேனையால் எழுதுவதை அதற்கும் அழிப்பதற்கு கருவியானால் எங்கள் தலையிலே பிரமன் கட்டுக்கட்டாக எழுதியிருக்கின்றாரே, அதை எண்ணத்தால்தான் அழிக்கிறது என்று கவலை கொண்ட வேளையில் அருணகிரிநாதர் சொன்னார். அயன் எழுத்து, அந்த பிரமன் எழுதிய எழுத்து முருகப்பெருமானுடைய திருவடியின் சென்னியில் பட்டு அழிந்தது. பாருங்கள், தற்கொலைக்கு போனவர் இன்று உலகம் போற்றுகின்ற உத்தமராக எத்தனை பாடல்களை தந்தார். முருகப்பெருமான் அகமகிழ்ந்தார். அதனாலேதான் அந்த முருகப்பெருமானை நாங்கள் தமிழாலே பாடினால் தமிழ் கடவுளாக விளங்குகின்ற கந்தவேல் பெருமான் கலி காலத்திலே நாங்கள் பாடுகின்றோம். கலிபயமும் இல்லை, யமபயமும் இல்லை. கந்தவேல் பெருமானை, கலியுக வரதனாக விளங்குகின்ற கந்தவேல் பெருமானை, தமிழாக விளங்குகின்ற தமிழே முருகன் என்பவரை நாங்கள் போற்றி தொழுவோமாக இருந்தால் வந்த வினைகளும் வர இருக்கின்ற வினைகளும் கந்தா என்று சொன்னால் கதி கலங்கி ஓடிவிடும் என்பது போல, தூரலில்லாதே வகையே சுற்றி வருகிறது வேல் என்று பாரதி பாடியது போல நாங்கள் கந்தவேல் பெருமானை எல்லாம் பாடி பரவி போற்றி வழிபாடு செய்து
மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வோம் என்று கூறி இவ்வளவு நேரமும் உங்களுடைய அமைதிக்கும் பொறுமைக்கும் நன்றி கூறி பெருமானுடைய பெயரினாலே சமூகத்துக்கெல்லாம் வேண்டிய உயரிய பெரும்பணிகளை, அறப்பணிகளை, திருப்பணிகளை, உயர்பணிகளை பெருமான் முருகவேளினுடைய அந்த நெறிப்படுத்தலிலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகளுடைய பொன்னார்ந்த திருவடிகளுக்கு நன்மைகளை கூறி இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒழுங்கமைத்து வெள்ளிக்கிழமை தோறும் இங்கே நடைபெறுகின்ற இந்த மகிமை மிக்க நிகழ்வுகளோடு நம்மையெல்லாம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஓய்வு பெற்ற அதிபர் அவர்களுடைய திருவடிகளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே திருத்தொண்டுகளை எல்லாம் குறைவென்று செய்து வருகின்ற அணுக்க தொண்டு, அதனால் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அவர்களை கூற வேண்டும் என்று முருகன் விரும்பினர். அதனாலே தமிழே முருகன் என்பதற்குள்ளே அதையும் இணைத்திருந்தோம். அவர்களுக்கும் மேலான பெருமாளுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்துக் கொண்டு மனம் மொழி மெய்களினாலே பூசிக்கின்ற அனைத்து முருகப்பெருமான் அடியார்களுக்கு நிறைந்த திருவருளை கந்தவேள் பெருமான் வாரி வழங்க வேண்டும் என்று இந்த வேளையிலே மீண்டும் பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹரஹர நம பார்வதேவதே. தென்னாடுடைய சிவனே போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நல்லூர்களாக வாழ்க. நன்றி.